ஹலோ வணக்கம். என்ன பண்ற பரட்டா? யாரையாவது வெட்டணும் போல இருந்தா கெட்டது பண்ற யாரையாவது வெட்டணும் போல இருந்துச்சு. ஏன் தெரியல அப்படி நீ பாத்துக்கணும் பார்த்தா அப்படி இல்ல. எல்லாம் தரையில அறுப்பா இருப்பாங்க, பரட்டா ஆகாயத்துல அறுத்துக்கிறான். ஏன் தெரியலங்க. கையில 2 கத்தி இவ்வளவு பெருசு. சக்கு 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 அப்பப்பா. சரி அப்போ நம்ம போயிட்டு வந்தா என்னன்னா ஆயிடலாம் படம் எப்படி இருக்கு? பாரு என்ன போது சூப்பரா. ஆனா என்ன புது படம் பார்த்து தெரிஞ்சுதா? ஆனா படம் நல்லா இருக்கு. புது படம். ஒரு நிமிஷம் நான் சில இதெல்லாம் கேக்குறேன். அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு அப்படின்றது நீ என்ன கேள்வி? சரி நான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். அதை நம்ம ஆடியன்ஸ்க்கும் சேர்த்த மாதிரி உனக்கும் சேர்த்த மாதிரி சொல்றேன். 2 நண்பர்கள் 10 வயசு பீரியட்ல பயங்கர ஃப்ரெண்டா இருக்காங்க. இவருக்காக இவரும் உயிரை கொடுப்பாரு, அவருக்காக அவரும் உயிரை கொடுப்பாரு. இந்த அளவுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டு. சரிங்களா? இவங்க 2 பேரும் ஒரு 10 வயசு 12 வயசுல வந்து இடையில பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி மீட் பண்ணும்போது 2 பேருமே வந்து விரோதியா மீட் பண்றாங்க. சரிங்களா? மறுபடியும் இவங்க 2 பேரும் தான் அந்த ஃப்ரெண்டு தெரிஞ்சு லாஸ்ட்ல ஃப்ரெண்டா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இது வந்து ஹீரோ பேர் வந்து சிவா அப்படின்ற ரஜினி சார் வச்சாரு. வில்லன் பேர் வந்து ஜானி அப்படின்ற ரகுவரன் சார் வச்சாரு. இது நம்ம சிவா படம். படம் சிவா பாத்துக்கிறேன். அந்த கதை இதுல வருதா? அந்த கதை கட்டுறாங்க ஒத்து போகுது. அதுக்கப்புறம் இது கூட என்ன பண்றாங்க, பாகுபலியில இருந்து ஒரு கரண்டி, கேஜிஎஃப்ல இருந்து ஒரு கரண்டி, சாகோல இருந்து ஒரு கரண்டி, சாகோல எக்ஸ்ட்ரா இன்னொரு கரண்டி கூட போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வர்றதுதான் இது ஒரு படமா பண்ணிருக்காங்க. சரி, இப்ப அடுத்து சில லாஜிக்ல வர. சரி, இப்ப என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்ஷன் படம் தான். 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் ஆக்ஷன் படத்துல எத்தனை ஃபைட் வருது? 3 மணி நேரத்துல 3 தான். ஆனா ஆக்ஷன் படம். சரி, அது கேட்டுக்கலாம். இதுல வந்து சண்டை ஃபர்ஸ்ட் சண்டையிலேயே அடிக்கிறாரு. அச்சு ஒண்ணு எவ்வளவு தூரம், எத்தனை அடி தூரத்துக்கு விழுறாரு? 50 அடி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் அடி போயிட்டு 100 அடி. 100 அடி எவ்வளவு தூரம் பார்த்து 100 அடி எல்லாம் போகிறாரு. அது ஒண்ணு. சரி, அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் அப்புறம் நம்ம பிரபாஸ் 2 பேருமே வந்து அக்யூஸ்டா நிக்க வச்சிருப்பாங்க. ஒரு ராஜா தீர்ப்பு விடணும். ராஜாவை சுத்தி சப்போர்ட்டுக்கு ஒரு 20 ஏகப்பாடிச்சோட 20-30 சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. அக்யூஸ்ட் பிரபாஸ் வந்து அந்த ராஜா தலையை ஷட்டா வெட்டிடுறாரு கத்தி எடுத்து. அந்த 20-30 சோல்ஜர்ஸ் அவர் ஷூட் பண்ணுவாங்களா? மறுபடியும் சரிப்பா நீ வாப்பா போய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெயில உட்கார வச்சிருவாங்களா? அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு அது அப்படி காமிக்கிறதுடைய கட் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரேம் போடும் பாத்தீங்களா? அப்படின்னா நிறைய இடத்துல அப்படிதான் படம் ஓடினே இருக்கும். மறுபடியும் படத்துக்குள்ள இன்னொரு படம் போறாங்க. அவங்களே இன்னொரு காமிக்க போறாங்க. அதையும் சொல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேஜிஎஃப் பார்த்திருப்போம். அதுல வந்து ராக்கி பாய் அப்படின்றத ஒரு பேர் அப்படின்னு அது மாதிரி இதுல வந்து அந்த ஒரு அரசாங்கம், அந்த ஒரு ராஜாங்கம் அவங்களுடைய சீல் ஒரு முத்திரையை காட்டுவாங்க. அந்த முத்திரையை பார்த்த உடனே நல்லா பார்த்துங்க, இந்த அந்த ராஜாங்கம் வந்து சின்னதா ஒரு கண்ட்ரி மாதிரி காட்டுவாங்க. தனியா ஒரு காசாலாம் அப்படின்னு நம்ம இஸ்ரேல் பக்கத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன நாடு மாதிரி காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாண்டிச்சேரி தான் சின்ன நாடா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேப்ல கூட காட்டுவாங்க. அதை பார்த்து இந்தியன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஐயோ அது சீரா அது சீரா உடனே சென்ட்ரல் மிஸ் அப்படி போட்டு ஐயோ அந்த சீரா அப்படி அந்த ஓவர் பில்டப்ல ஓவர் ஆக்ஷன். அது இல்ல இது வந்து கேஜிஎஃப்ல ராக்கி பாய்ன்ற ஒரு டானை பார்த்து ஒரு பப்ளிக் மாதிரி இருக்கும், போயிடுவாங்க. சில போலீஸ் போயிடுவாங்க. அது ஒரு ஓகே கரெக்டா இருக்கும். ஒரு சின்ன ஒரு தமாத்தும் நாடு கதையை கேட்டு ஒரு ஒரு வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் ஆபீசர்ல இருந்து இந்தியன் சென்ட்ரல் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரையுமா பண்ணுவாங்க. அது வந்து யோசிச்சு பாருங்களேன். பவரை சொல்றது எப்படி காட்ட சொல்லுங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் விட கொஞ்சம் ஐபில இருக்கானா அவன் பவரை சொல்றது அப்படின்னா சொல்லுவான். இது வந்து இது மட்டும் இல்ல, பிரபாஸ் பேரையே கூட சில வில்லன் டீம்லாம் கேள்விப்பட்டோம்னா அப்படி அந்த கேஜிஎஃப் மாதிரியே அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க பாத்தீங்கன்னா கூட அதான் சொல்லுவீங்க. சரி, இது ஒத்துக்கிறேன். அந்த இடத்த அது ஓகே இப்படி பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, சீரியஸாவே நல்லா இருக்குது. ஆனா கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, கேஜிஎஃப்ல கேட்ட ஒன்னே ஒண்ணு வீரா வீரா அது மட்டும் தான் இல்ல. இது எல்லாமே அப்படியே ரிப்பீட்டட் லைன், அந்த லிரிக்ஸ் மட்டும் வரல, இதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டட் ஆகுது. ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். சீரியஸாவே அந்த அந்த கிளாஸ் சொல்லும் போதெல்லாம் வந்து கரெக்டா அந்த அந்த காலகட்டங்கள்லாம் கரெக்டா கன்வெர்ட் நிக்குது. அந்த பீரியட் 1980 மாதிரியே பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ரோடு அந்த இடம் சுத்தி இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து அப்படியே கன்வெர்ட் நிக்குது கரெக்டா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் படத்துக்கு இருந்தாலும்
3 மணி நேரம் ஓடுது. ஓடினாலும் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபைட்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு படம் சிம்மாதிரி எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழ்ல கஜேந்திரா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஃபைட் எல்லாம் எப்போ அடிக்க போற ஒரு வில்லனை ஹீரோ எப்போ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே ரெடியா அந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணி ஃபைட் வரும். அந்த மாதிரி எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபைட்டுமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் ஃபைட் இல்லாம தான் கொண்டு வந்து ஃபைட் சீன் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது உண்மையில ஆந்திராலாம் சக்கப்போடு போடும். அங்க வந்து ஏன்னா ரொம்ப வந்து ஆக்ஷன் விரும்பிகள் ரசிகர்கள் அதிகம் தான். அதனால வந்து அங்க சக்கப்போடு போடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அது ஒண்ணு. அதுவும் வந்து பிளஸ் தான் சொல்லலாம். ஏன்னா படம் ஆக்ஷன் பண்ணணும் போது அதுதான் கொஞ்சம் சண்டை காட்சிகளோட வயலன்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அது அப்படியே கையெல்லாம் துண்டா போகும், காலெல்லாம் துண்டா போகும், தலை துண்டா போகும். அந்த மாதிரி அது எல்லாமே ரத்தம் பயங்கரமா அதெல்லாம் வயலன்ஸ் கொஞ்சம் இதா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதான் சொல்றேன். சில அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, ரத்தமும் சதியமா கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரிதான் படமே இருக்குது. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து எப்படி போச்சுன்னா ஃபுல்லா அந்த மண்ணு அந்த மாதிரிதான் உடம்புலாம் கொஞ்சம் ஆக்டிவா எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. எப்போ ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சோ எல்லாமே வந்து என்னன்னா சிவப்பு பெயிண்ட்ல விழ ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேருமே எல்லாருமே கொஞ்ச நேரம் ரத்தம்லாம் கிடையாது. பிரபாஸ் எல்லாம் அப்படி ஏது பூஞ்சானா ரத்தம் ஊத்த முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு தானே பாக்குறதுக்கு. என்ன ஒண்ணு குழந்தைய போய் பாருங்க. இல்ல படம் அடுன்னு சொல்லி படம் தான். சர்டிபிகேட் வந்து அடுன்னு சொல்லிடுறதால சின்ன பசங்க அலௌட் இல்ல. அதாவது ஈவில் டெத், மம்மி இந்த மாதிரியான படத்தை வந்து நான் லாஜிக் பார்க்காம அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பிடிக்கும் அவங்களுக்கு. ஈவில் டெத் படத்துல பேயே இல்லாம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அது. அந்த படம் இப்படி புய்வாங்க அப்படி ஓடிப்பாங்க பிச்சேரிவாங்க தெரியுமா. ஆனா என்ன சொன்னாலும் சரிங்க படம் நல்லா இருக்கு. ஒட்டப்பாட்டி சல்லோட வந்து பார்க்கலாம். லாஜிக்லாம் பார்க்காதீங்க. லாஜிக் எதிர்பார்த்து போவாதீங்க. இதனால இது அதனால அது அதனால லாஜிக் எதிர்பார்த்து போவாதீங்க. ஒரு தரமான படம், நல்ல ஃபைட் படம், ஆக்ஷன் படம் பார்க்க போறீங்களா? தரமானலாம் கிடையாதுங்க. ஓகே, ஒரு ஆக்ஷன் படம் எனக்கு தரமான படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட போய் பாருங்க. குழந்தைய கூட்டு போவாதீங்க, பயந்துருவாங்க. ஃபேமிலியோட அப்புறம் மஞ்சள் போட்டு போவாதீங்க. இல்ல அந்த ரத்தமும் சாதியமா அந்த காட்சிகளை மட்டும் சொல்றேன். ஸோ கரெக்டாக எப்படி சொல்றோம், சுருட்டை எப்படி சொல்றோம்ல நீங்களும் பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த படத்தோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். செகண்ட் பார்ட் இருக்குது, அதுவும். ஆமா. நன்றி, வணக்கம்.